கலைகளில் தன்னை ஆழ்ந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசினியர்கள். கன்னிராசி அப்படின்னாலே கலா ரசனடா, கலைஞர் நாடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கவங்க அந்த கன்னிராசினியர்கள். எப்பயுமே ரசிப்பாங்க, எதை பார்த்தாலும் ரசிப்பாங்க. அது தன்னை மறந்து ஒரு ரசித்து வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய, எது வந்தாலும் பாத்துக்கலாம் போ, அப்புறம் இப்போதைக்கு இதை பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த ஜூலை எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் வேலை சூப்பரா இருக்க போகுது. ரெண்டாவது, எனக்கு ஒரு சரியான பார்ட்னர் கிடைக்கல, நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சரியான ஒரு வேலையால் கிடைக்கல, எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு இஷ்யூ இருக்கு, எனக்கு கரெக்டான ஒரு பார்ட்னர் கிடைச்சா என்னுடைய பிளானை நான் கரெக்டா ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன், எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு ஒத்து, உங்களுடைய வைப்ரேஷனுக்கு ஒத்து நீங்களும் அவங்களும் ஒரே வேலத்துல இருக்கிற மாதிரியான பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொண்டே இருக்கிறது. கன்னிராசினியர்களுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது இந்த ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா வந்து வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பூஷனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கே உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை இப்படின்னு கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தப்பட்டு ஆரோக்கிய குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூலை மந்த் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்க காத்துச்சு. 15 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சூரியன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அழகா போயிட்டு உங்களுடைய 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்க போறாரு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்களுக்கான கரெக்டான ஒரு மருத்துவரை தேர்ந்தெடுத்து கொடுப்பார், கரெக்டான ஒரு மெடிசன் கிடைக்கும், உங்களை நீங்களை பாத்துக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் வந்துட்டு உங்களை நீங்க பாத்துக்கிறது அப்படின்றது இல்லாம இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தடவை உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன்னா ஆஃப்டர் ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து கடகத்துல உட்கார்ந்துருக்கு போற, அது உங்களுக்கு 11ஆம் இடமா வரப்போகுது, உங்களுக்கு லாபம் மேம்பட போகிறது. கன்னிராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எரிஞ்சு விடுறத நிப்பாட்டுங்க. வீட்டுல இப்ப ஆஃப் டேட்டா கன்னிராசினியர்கள் வந்து எல்லாத்தையும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க. நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னேன், அப்படியே ரசிச்சு லைஃபே சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க, சூப்பரா பாட்டு பாடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ராசி யாரு அப்படின்னா அது கன்னிராசி தான். அப்படின்னு உங்களுடைய இயல்பு எங்க போச்சு? ஒரு மாசமா நீங்களாவே இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டைம் பீரியட் தான். ஒரு மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியா போக போகுது. கன்னிராசினியர்கள் தயவு செஞ்சு வீட்டில் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள், யாரோடையும் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி இல்ல வந்து மனைவி சொல்றத கணவன் கேட்காம இருக்கிறது, கணவன் வந்து மனைவி எரிஞ்சு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கோபக்கடலை உங்களை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால கோவப்படுறத வீட்டுல கொஞ்சம் அமைதியா இருங்க. குழந்தைகள் மூலமாக மிகச்சிறந்த ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால பெருமை அடைய போறீங்க. என் பிள்ளை எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க பிள்ளைய நினைச்சு ஒரு புலங்காயுதம் அடைய போகிறீர்கள். இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே கன்னிராசினியர்களுக்கு நடக்க போகிறது. பண்ணவே கூடாத ஒரு விஷயம், தப்பித்தவரை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டை இப்ப பிரேக் பண்ணாதீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்ற விஷயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உகந்த மாசம் இப்ப கிடையாது. அதனால அத மனசுல கவனமா வச்சுட்டு முடிவு பண்ணுங்க. என்ன சொல்றது, ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கு, அந்த டிஸ்டர்பன்ஸ சரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கரெக்டா தப்பான உட்கார்ந்து யோசிச்சு அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணி எந்த ஒரு எஃப்டியா இருந்தாலும் பிரேக் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மத்தவங்ககிட்ட போய் சொல்றதா இருந்தாலும் சரி பார்த்து கவனமா சொல்லுங்க. கன்னிராசி நேயர்கள் இப்ப பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான். ஒண்ணுமே இல்ல, நல்லாதான் இருக்கீங்க. நீங்களா உங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணிக்கிறது, நீங்களா உங்களுக்குள்ள ஐயோ எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களாவே ஒரு மாதிரி உங்க மனசுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் இது ஒரு 10 நாளுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதா நடக்க போகுது, சூப்பரா இருக்க போகுது. 11ஆம் இடத்துக்கு சூரியன் வந்தப்புறம் உங்களுக்கு அதிஉற்பதமான பலன்களை கொடுக்க போகிறார். சூரியன் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் கொடுக்குறேன். என்னோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பா உடம்பு சரியில்லை, என் குழந்தை உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆரோக்கியம் என்ற விஷயத்தையே நான் காலையில கேட்டுட்டே இருக்கேன், எப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கும் கன்னியா லக்னமுக்கும் கிட்டத்தட்ட பொருந்தும். கொஞ்சம் ஒரு 10 நாள் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகக்கூடிய காலம் மிக விரைவில் கூடி வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. கன்னிராசினியர்கள் வந்து கவலையே பட வேண்டாம். ஸ்கூல் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்படைய போகுது. யாரெல்லாம் வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும், யாரெல்லாம் நான் காலேஜுக்கு வேலைக்கு போகணும், இல்ல காலேஜுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்ச கன்னிராசினியர்கள் எந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் உங்களுடைய கவுன்சிலிங்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான நிகழ்வை சூரியன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசியில இருக்கக்கூடிய படிக்கிற மாணவர்களா இருக்கட்டும், காலேஜ் சூஸ் பண்றக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், நீங்க என்ன காலேஜ் வேணும்னு நினைச்சீங்களோ அந்த காலேஜ் அப்படியே உங்களுக்கு கிடைக்க போது. உங்களுடைய கனவுகள் எல்லாம் பலித்தமாக போகிறது. ரொம்ப ரொம்ப
என்ன சொல்றது, மனச ரொம்ப அலைப்பாய விடாதீங்க. அந்த மூட் ஸ்விங் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ கரண்ட்ல கன்னிராசினியர்களுக்கு. இந்த ஜூலை மந்த் அது எல்லாமே கம்மியாக போகுது. இந்த 15 நாள், முதல் 15 நாள் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இருக்கும். பிற்பகுதி உங்களுக்கு இனிப்பும் சந்தோஷத்தையும் மகிழ்வையும் மட்டுமே கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வர காத்திருக்கு. ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சு. ஜூலை மாதம் உங்களுக்கு சூப்பரா ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற நம்பிக்கையோட அந்த ஜூலை மாதத்தை ஹேண்டில் பண்ணுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் காத்திருக்கு.